அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செய்தி, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து உண்மையிலேயே ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது. அதாவது உடற்கல்விக்கான புத்தகத்தை ஆன்லைனில் எஸ்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிற சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி நமக்கு சரியான புத்தகம் இல்லை. ஒவ்வொரு முறை தேர்வு எழுதும் பொழுதும் மாணவர்களை தயாரிக்கிறது சிரமம். அவர்களுக்கு விடைகளை கேள்வித்தாளில் இருக்கிற கேள்விகள் என்ன கேள்வி வரப்போகுது, அதை எப்படி மாணவர்கள் எதிர்கொண்டு கேள்வியை பதில் எழுத போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பதற்றமாகவே இருக்கும். அதற்காக உடற்கல்வி ஆசிரியர் வளநூல் வகுப்புகள் 6 முதல் 10 வரை உடற்கல்வி உயிர்கல்வி அப்படிங்கிற பேரில் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. முகவுரைக்கு அடுத்ததாக பொருளடக்கம் கொடுத்துருக்காங்க. பொது வழிகாட்டி வகுப்பு 6, வகுப்பு 7, வகுப்பு 8, வகுப்பு 9, வகுப்பு 10 இது அனைத்துக்கும் ஒரே புத்தகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 233 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேற்கோள் நூல்கள், கற்றல் விளைவுகள், மதிப்பு விட்டு கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்தபடியாக பொது வழிகாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது வழிகாட்டி முடிந்தவுடன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கற்பித்தல் முறை கொடுத்துருக்குறாங்க பொது வழிகாட்டியில். அதற்கடுத்தபடியாக ஆயத்த நிலை பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. உடல் தளர்வு பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்தபடியாக 12 நிலைகள் கொண்ட ஆசனம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே தொடர்ந்து பார்க்கும்போது பாடத்திட்ட வடிவமைப்பு அப்படிங்கிறத உடற்கல்வி பாடம் நடத்தும் முறை 40 நிமிடம் நேரம் பீரியடில் என்னென்ன எப்படி பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தல், வருகை பதிவு, ஆயத்த பயிற்சி, முறையான பயிற்சி, சிறப்பு பயிற்சி, மனமகிழ் விளையாட்டு, வரிசைப்படுத்தலும் கலைந்து செல்லுதலும் அப்படின்னு சொல்லிட்டு 40 நிமிடத்திற்கான பாட வேலையை எப்படி பிரித்து நடத்துறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து குறிப்பிட்ட பாடம் உடற்கல்வி பாடம் நடத்தும் முறை, அதுவும் அதே மாதிரி தான் 40 நிமிடத்திற்கு உண்டான பிரித்து எப்படி பாடம் நடத்தணும்னு கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்தபடி 6ஆம் வகுப்பிற்கு உண்டான பொருளடக்கம், 6ஆம் வகுப்பு உடற்கல்வி அறிவு, உடல் வளர்ச்சி, கட்டுடல் பயிற்சி, எளிய உபகரண பயிற்சி, பாரம்பரிய பயிற்சிகள், அடுத்து விளையாட்டு கல்வி, கபடி, கையுந்து கைப்பந்து, அடுத்தபடியாக சுண்டாட்டம், அதாவது கேரம், சிலம்பம், ஓட்டம், தொடங்கும் நுட்பம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், தமிழ் நாட்டுப்புற விளையாட்டுகள் மற்றும் மனமகிழ் விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தபடியாக விளையாட்டு போட்டிகள் மற்றும் திட்டமிடல், ஆசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள், விளையாட்டின் போது ஏற்படும் காயங்கள் மற்றும் முதலுதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 51வது பக்கம் வரைக்கும் 6ஆம் வகுப்பு புத்தகம். சரிங்களா? அதற்கடுத்தபடியாக நம்ம 7ஆம் வகுப்பு பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். பக்கம் 46, 47, 48, 49, 50, 51. அடுத்த 7ஆம் வகுப்பு வரணும். ஏழாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7ஆம் வகுப்பு உடற்கல்வி அறிவு, உடல் வளர்ச்சி, விளையாட்டு கல்வியில் கோகோ, கூடைப்பந்து, மேஜைப்பந்து, வளையப்பந்து, சதுரங்கம், விரை ஓட்டம், அடுத்து ஓடும் நுட்பம், வளைவில் ஓடும் நுட்பம், தாண்டும் திறன்களுக்கான ABC நுட்பத்தை கற்பித்தல், 4x100 மீட்டர் தொடரோட்டம், உயரம் தாண்டுதல். சரிங்களா? இது எத்தனாம் பக்கம் வரைக்கும் இருக்குது? கிட்டத்தட்ட 90ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அது அடுத்து 7ஆம் வகுப்பு புத்தகம் 90ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது. இது எந்த பக்கம் பார்ப்போமா? 90, 105 வந்துருச்சு. இது எல்லாமே இன்னும் 7ஆம் வகுப்பு தான் இருக்குது. அடுத்து 8ஆம் வகுப்பு வருது பாருங்க. 8ஆம் வகுப்பு எத்தனை பக்கம் வருதுன்னா 106ஆம் பக்கம் வருது. அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி 9, 10 ஆகிய அனைத்து வகுப்புகளுக்குமான பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. மாணவர்களை தேர்வுக்கு முன்னாடி எதை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல எளிமையான ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியர் அந்த மதிப்பெண் அந்த தாளை மதிப்பிடுவதே
அதற்குண்டான விடைகளை ஆசிரியர்கள் தேடுவதே பெரிய சிரமமானது. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டெக்ஸ்ட் புக்கில் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. அதனால் இந்த புத்தகத்தை டவுன்லோட் செய்து பயன்படுத்துங்க. இதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம். நீங்கள் போய் பார்த்து பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. மேலும் இந்த புத்தகத்தை அடுத்தடுத்த கல்வியாண்டில் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் இதை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்வுகளை நடத்துவதற்கும் அடுத்தபடியாக மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்குவதற்கும் பயன்படும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.